இப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும். காவேரியில தண்ணி தர மாட்டான், பழைக்க போன ஓசூர்காரனை ஓட ஓட அடிப்பான், தர்மபுரிகாரனை விரட்டுவான், சேலத்துக்காரனை திரட்டுவான், திருவண்ணாமலைக்காரனை வெட்டுவான். அப்படி என்று தெரிந்த காரணத்தினால்தான் அன்றைய தமிழ்நாடு விடுதலை படை சொன்னது, ஒன்றிய அரசு என்பது இந்தியாவில் இருக்கிற மொழிவழி தேசிய மக்களையும் தேசிய மக்களின் ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக இந்திய அரசு கருதுகிறது என்று சொன்னான். அதற்காகத்தான் அவன் தமிழ்நாடு கேட்டான். பேரறிஞர் அண்ணா கேட்டார். 1938 தந்தை பெரியார் கேட்டார். தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று சொன்னார். அல்லது அதற்கு பிறகு வந்து அரசியல் இயக்கம் நடத்திய பேரறிஞர் அண்ணா சொன்னார், அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்று சொன்னார். எங்கள் முன்னெத்தி ஏர்களாக இருந்த அரசியல் தலைவர்களும் இயக்க தலைவர்களும் தமிழ்நாடு கேட்ட ஆயுத போராளிகளும் எதற்காக தமிழ்நாடு கோரிக்கை 1938 தந்தை பெரியார் முன்வைத்தார்களோ, என்பதை முந்திரி காட்டில் தமிழரசன் போர் கல்வி பெருமாள் முன்வைத்தார்களோ, அத்தனை காரணங்களும் இன்னும் அடுக்கடுக்காக அப்படியே இருக்கிறது. அண்ணா நாடாளுமன்றத்தில் சொன்னார், தமிழக சட்டமன்றத்தில் சொன்னார், திராவிட நாட்டின் கோரிக்கை அப்படியே இருக்கிறது. பாகிஸ்தான் சீனா என்கிற அந்த நாடுகள் இந்தியாவை தமிழாக்கிக் கொள்ள முயற்சிக்கிற இந்த தருணத்தில் நாங்கள் தற்காலிகமாக திராவிட நாடு என்கிற கோரிக்கை கைவிடுகிறோம். அதற்கான நியாயமான காரணங்கள் இப்போதும் அப்போதும் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு அவர் சொல்லி 50 ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுக்கான அத்தனை காரணங்களும் அப்படியே இருக்கிறது என்பதை எனது இளமை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும்.